குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லுகிறேன். ಬಂದಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸಂಜೆಯ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, அதாவது சிலுவையிலே கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்று நாம் ಆರಂಭಿಪದಕ್ಕೆ ಮುன்பதாக, ಅಂದರೆ ನಾವು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದನೆಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಕ ಮುಂಚಿತವಾಗಿ நாம் எப்படி அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಹೇಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. முதலாவது தேவன் யார் என்பதை ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். ಮೊದಲು ದೇವರು ಯಾರು ಎಂದು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತೆ ನಾವು ಮಾಡಬೇಕು. எடுத்த உடனே இயேசு சிலுவை என்று சொல்லக்கூடாது. ಎತ್ತ ತಕ್ಷಣ ಯೇಸು ಸಿಲುಬೆ ಎಂದು ನಾವು ಹೇಳಬಾರದು. ஏனென்றால் அவங்களுக்கு ரெண்டுமே புரியாது. ಏಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಎರಡೂ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் இயேசு சிலுவைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் அவங்கள மதம் மாற்றுறீங்கன்னு நினச்சிக்குவாங்க. ನೀವು ಯೇಸು ಸಿಲುಬೆ ಅಂತ ನೀವು ಹೇಳಿದರೆ ಎತ್ತ ತಕ್ಷಣ ನೀವು ಅವರನ್ನು ಮತಾಂತರಗೊಳಿಸುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி சொல்லக்கூடாது. ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಬಾರದು. சிலுவையை பற்றி இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு முன்பதாக, ಸಿಲುವೆಯನ್ನು ಕುರಿತು ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நம்ம எப்படி ಆರಂಭಿக்கணும், ನಾವು ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು, பைபிள் எப்படி வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் யார் என்று பைபிள் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ನಾವು ಬೈಬಲನ್ನು ಓದುವಾಗ ದೇವರು ಯಾರೊಂದು ನಮಗೆ ಅದು ಪರಿಚಯ ಮಾಡಿಸುತ್ತದೆ. அதே விதமாகத்தான் ஒரு மனிதனுக்கு, ஒரு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லணும். ಅದೇ ವಿಧವಾಗಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವಂಥ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಹೇಳಬೇಕು. வேதத்தை திறந்த உடனே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முதல்ல ನಾವು ವೇದವನ್ನು ಪುಸ್ತಕ ನಾವು ತಿಳಿದ ತಕ್ಷಣ ಏನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು? ನಾವು ಮೊದಲು என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ಏನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? தேவன் தான் உலகத்தை எல்லாம் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர்னு தெரிஞ்சுக்கிறோம். ದೇವರೊಬ್ಬನೇ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂಥ ಸೃಷ್ಟಿಕರ್ತನೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வானமும் பூமியும் அவரால் உண்டானது, அவர்தான் தேவன். ಆಕಾಶವು ಭೂಮಿ ಅವರಿಂದಲೇ ಉಂಟಾಯಿತು, ಆತನೇ ದೇವರು. எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர் தான் தேவன் என்று நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆತನೇ ದೇವರೆಂದು ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படிதானே? ಆ ವಿಧವಾಗಲ್ಲವೇ? ஆமென். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಓಕೆ, அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ಅನಂತರ ನಾವೇನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆಂದರೆ, வேதத்தில் நம்ம படிக்க தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம். ನಾವು ವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ನಾವು ಆತನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನೆಂದು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ಅನಂತರ ನಾವೇನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அவர் அன்புள்ளவர் மட்டுமில்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். ಆತನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನು ಪರಿಶುದ್ಧನೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? ಪರಿಶುದ್ಧವೆಂದರೇನು ಅರ್ಥವು? எல்லாத்துக்குள்ளேயும் சேர்ந்து ஒன்றுக்கு முன்னா அப்படியே போறதில்லை. அவர் பிரிஞ்சு இருக்கிறாரு, வித்தியாசமா இருக்கிறாரு, எதையோடையும் சேராதவராக ಉತ್ತಮமாக இருக்கிறார். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಒಟ್ಟಾಗಿ ಕಲಬೆರಕೆಯಾಗಿರುವಂಥವನಲ್ಲ, ಆತನು ಬೇರ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಬೇರೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಸುತ್ತದಲ್ಲಿ ಸೇರುವವನಲ್ಲ, ಆತನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು. அவர் சிருஷ்டித்த பொருளோடு பொருளாக அவர் மாறவில்லை. ಆತನು ಸೃಷ್ಟಿಸಿದಂಥ ವಸ್ತುಗಳಂತೆ ವಸ್ತುವಾಗಿ ಆತನು ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அவர் எல்லாவற்றையும் ಉಂಟು பண்ணினவர், ஆனால் அவர் பிரிந்திருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನು, ಅವನು ಬೇರ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ தான் பேர் என்னன்னா ஹோலினஸ், பரிசுத்தம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧವು. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே பூரி செய்யும் போது பூரி மாவில் பூரி செய்வீங்க இல்லையா? ನೀವು ಹಿಟ್ಟಲ್ಲಿ ಪೂರಿಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಲ್ಲವೇ? நீங்களே மாவை மேலே போட்டுக்கிட்டு, வாயில் போட்டுக்கிட்டு, கண்ணில் போட்டுக்கிட்டு, தலை மேலே போட்டுக்கிட்டு எண்ணெய்களை ಉಳಿದಿರುவீங்களா? ನೀವೇ ಅದನ್ನು ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡು, ಮುಖ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡು, ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು ನೀವು ಹಾಗೆ ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ನೀವು ಧುಮುಕುತ್ತೀರಾ? ஏங்க? ಏಕೆ? நீங்கள் பூரி கிடையாது. ನೀವು ಪೂರಿ ಅಲ್ಲ, நீங்கள் பூரியை உண்டு பண்ணுறவங்க. ನೀವು ಪೂರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರು. ஆமென். ಆಮೇನ್. தேவன் எப்படி இருக்காருன்னா, ದೇವರು ಹೇಗೆ ವಿಧವಾಗಿದ್ದಾನೆಂದರೆ, சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் அவரும் ஒரு சிருஷ்டியாக இல்லவே இல்லை. ತಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತಹ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ ಆತನು ಒಬ್ಬನಾಗಿ, ಆತನು ಒಂದಾಗಿ ಇಲ್ಲ. அவர் ஒரு வஸ்துவாக இல்ல. ಆತನು ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಇಲ್ಲ. அவர் ஒரு ஜடமா இல்ல. ಆತನು ಒಂದು ಜಡವಾಗಿ ಇಲ್ಲ. அவர் ಒಂದು பொருளா இல்ல. ಆತನು ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಇಲ್ಲ. அவர் வித்தியாசமானவராக இருக்கிறார். ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அதுக்கு தான் என்ன பேரு? ಅದಕ್ಕೆ ಏನು ಹೆಸರು? ಪರಿಶುದ್ಧ. ಪರಿಶುದ್ಧನು. God is holy. தேவன் பரிசுத்தம். ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು. ದೇವರು எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ಸರ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನು. ದೇವರು ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲವற்றையும் நேசிக்கிறார். ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದಂತೆ ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ದೇವರು எல்லாவற்றுக்கும் மேலானவராக, அவர் வித்தியாசமானவராக பரிசுத்தமாக இருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ, ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் ಅನಂತರ வேதத்தை படிக்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ವೇದವನ್ನು ಓದುತ್ತಾ ನಾವೇನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அவருடைய குணங்களை அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை. ಆತನ ಗುಣಗಳನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. நாம் அப்படியா? ನಾವು ಹಾಗೇನೆ.
ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? முன்னாடி பெத்தைகளா இருந்தோம், ಮೊದಲು ನಾವು ಪೆದ್ದರಾಗಿದ್ದೆವು, ಮುಟ್ಟಾಳರಾಗಿದ್ದೆವು, புரியாம இருந்தோம், ಅರ್ಥವಾಗದವರಾಗಿದ್ದೆವು, தெரியாம இருந்தோம், தெரிಯಾದವರಾಗಿದ್ದೆವು, தப்பு பண்ணிட்டு இருந்தோம், ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. அப்புறமா மனம் திரும்புறோம், ಅನಂತರ ಮನ ತಿರುಗುತ್ತೇವೆ, மைண்ட் சேஞ்ச் ஆகுது, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುತ್ತದೆ, மனசு இருதயம் எல்லாமே வேற மாதிரி ஆகுது, ಮನಸ್ಸು ಹೃದಯ ಎಲ್ಲವೂ ಬೇರೆ 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 ಆಗುತ್ತದೆ. முன்ன விட இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். ಹಿಂದಿಗಿಂತಲೂ ಇವಾಗ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. தேவன் அப்படியா? ದೇವರ ವಿಧವಾಗಿಯೇ அவர் என்ன ஆகல, ಆತನು ಏನಾಗಲಿಲ್ಲ, அவர் டெவலப்மெண்ட் ஆவறதில்ல, ಆತನು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஏன்? ಏಕೆ? அவர் எப்பவுமே பூரணமா இருக்கார், பரிபூர்ணமா இருக்கார். ಆತನು ಯಾವಾಗಲೂ ಸಂಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. அதனால அவர் டெவலப்மெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ಆದ್ರೆ ಆತನು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவருக்கு ஏதாவது குறை இருந்தா அவர் அதை நிறைவே நோக்கி போகணும். ಆತನು ಏದಾದರೂ ಒಂದು ಕೊರತೆ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆತನು ಹೋಗಬಹುದು. ஆனா அவர்கிட்ட ಕೊರತೆ இல்லையே, ಆದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲವಲ್ಲ. அதனால அவர் சேஞ்ச் ಆಗணுமா? ಆದ್ದರಿಂದ ಆತನು ಬದಲಾಗಬೇಕೇ? ನಾವು ಚೇಂಜ್ ಆಗணும், ನಾವು ಬದಲಾಗುತ್ತಲಿರಬೇಕು. ஏன்னா ಏಕೆಂದರೆ நம்மகிட்ட இன்னும் பரிபூர்ண வரல, ನಮ್ಮಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸಂಪೂರ್ಣತೆ ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲ. நமக்கு தெரியாத விஷயம் அநேகம் இன்னும் இருக்கு, ನಮಗೆ ತಿಳಿದಿರುವಂತಹ ವಿಷಯಗಳು ಅನೇಕವಿರುವುದು. ಆದರೆ தெரிய நாம மாறுவோம். ನಾವು ಅದು ಬರುತ್ತಾ ನಾವು ಬದಲಾಗುತ್ತೇವೆ. இல்ல, அதை தெரிந்து கொள்ள நம்முடைய குணங்கள் மாறும். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ ನಮ್ಮ ಗುಣಗಳು ಬದಲಾಗುತ್ತವೆ. தேவனுடைய மகத்துவங்களை நாம் இன்னும் பூர்ணமாக அறிந்து கொள்ளல, ದೇವರ ಮಹತ್ವಗಳನ್ನು ಇನ್ನೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அதை நம்ம தெரிந்து கொள்ள படிக்க நாம் மாறுவோம். ಅದನ್ನು ಓದುತ್ತಾ ನಾವು ಬದಲಾಗುತ್ತೇವೆ. வேதத்தை அறிய நம்முடைய வாழ்க்கை மாறும். ವೇದವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ ನಮ್ಮ ಜೀವನವು ಬದಲಾಗುವುದು. அப்போ கர்த்தர் தான் மாறாதவராக இருக்கிறாரு. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಬದಲಾಗದವನು ಮಾರ್ಪಡದವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் மட்டும் தான் மாறுவதே இல்லை. ದೇವರು ಮಾತ್ರವೇ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ, ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ அவர் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲವೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಅವರಿடத்துல குறை ಇಲ್ಲ, ಆತನಲ್ಲಿ ಕೊರತೆ ಇಲ್ಲ, அவர்கிட்ட சக்தியும் குறையாது, ಆತನಲ್ಲಿ ಶಕ್ತಿಯು ಕುಂದುವುದಿಲ್ಲ. அவர் ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய புத்தி கம்மியாவதில்லை, ಆತನ ಬುದ್ಧಿ ಕಮ್ಮಿ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர் ಸರ್ವ ஞானியா இருக்கிறார். ಆತನು ಸರ್ವಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் ಇಲ್ಲದ இடமே ಇಲ್ಲ, ಆತನು ಇಲ್ಲದಿರುವಂತಹ ಸ್ಥಳವೂ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಸರ್ವ ವ್ಯಾಪಿயா இருக்கிறார். ಆತನು ಸರ್ವವ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறார். ಆತನು ಸರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ಸದಾ ಕಾಲமும் ಜೀವಿக்கிற ದೇವன், ಸದಾ ಕಾಲವು ಜೀವಿಸುವಂತ ದೇವರು, ನಿತ್ಯವಾದ ದೇವರು, ನಿರಂತರವಾದ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நித்தியமாய் இருக்கிறவர், ಆತನು ನಿತ್ಯವಾಗಿರುವಾತನು, ನಿರಂತರமாய் இருக்கிறவர், ನಿರಂತರವಾಗಿರುವಾತನು, ಎಂದೆಂದೆಂದಿக்கும் இருக்கிறவர், ನಿತ್ಯವಾಗಿರುವಾತನು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்மை போல ஒரு உருவத்துக்குள்ளே அவர் அடைக்கப்பட்டவராக இல்லை. ನಮ್ಮಂತೆ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಆತನು ಅಡಗಿಸಿಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு உடம்புக்குள்ள அவர் சிக்கிட்டு கஷ்டப்படுறவர் இல்ல. அவரு ಆ ವಿಧವಾದ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಕಷ್ಟಪಡುವವನಲ್ಲ. அவருக்கு சரீரம் கிடையாது, ಆತನಿಗೆ ಶರೀರವಿಲ್ಲ. அப்படின்னா அவர் எப்படி இருக்காரு? ಹಾಗಾದ್ರೆ ಆತನು ಹೇಗಿರುತ್ತಾನೆ? God is spirit. தேவன் ಆತ್ಮಸ್ವರೂಪಿಯಾಗಿ இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் ஆவியாய் இருக்கிறார். ಆತನು ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாதவராக இருக்கிறார், ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವನಾಗಿದ್ದಾನೆ. இங்கே இருக்கிறார், ಇಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. எங்க பாஸ்டர் தேடுறீங்களா? ಎಲ್ಲಿ ಎಂದು ಪಾಸ್ಟರ್ ಹುಡುಕುತ್ತೀರಾ? உங்க முன்னாடியே இருக்கிறார், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇದ್ದಾನೆ. ஆனா கண்ணுக்கு தெரியாது. அது நம்ம கண்ணிಗೆ ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஏಕೆ? அவர் ஸ்பிரிட் பீயிங், அவர் ஆவியாய் இருக்கிற தேவன், ಆತನು ಆತ್ಮನಾಗಿರುವಂತ ದೇವರು. அதனால ಆದ್ದರಿಂದ ஒரே நேரத்தில் அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇರಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವು. எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியும், ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವು. அவருக்கு தெரியாத இடமே ಇಲ್ಲ, ಆತನಿಗೆ ತಿಳಿದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. அவர் ಇಲ್ಲದ இடமே ಇಲ್ಲ, ಆತನು ಇಲ್ಲದಿರುವಂತ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. அவருக்கு புரியாத விஷயமே ಇಲ್ಲ, ಆತನಿಗೆ ತಿಳಿದಿರುವಂತ ವಿಷಯವೇ ಇಲ್ಲ. அவரால் செய்ய முடியாத செயல் ஒன்றுமே இல்லை, ಆತನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕಾಗದಂತ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲ. இதுதான் தேவன், இதுவே தேವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಕಡೆಗೆ ನಾವು என்ன பார்த்தோம்? ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ಏನನ್ನು ನೋಡಿದೆವು? போன பைபிள் ஸ்டடில என்ன பார்த்தோம்? ಓದ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯಲ್ಲಿ ಏನನ್ನು ನೋಡಿದೆವು? ಯೆಹೋವನೇ ದೇವರು, ಯೆಹೋವನೇ ದೇವರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅದು ಎಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಯೆಹೋವಾ ಅಂತ சொன்னா, ಅದು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಯೆಹೋವಾ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಯಾಹ್ವೆ, ಯಾಹ್ವೆ அப்படினா ಹಾಗೆಂದರೆ இருந்துகிட்டே இருக்கிறவர் அர்த்தம். ಇರುವಾತನಾಗಿಯೇ ಇರುವಾತನೆಂದು ಅರ್ಥವು. அவருக்கு யாரும் போய் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணி விட முடியாது, ಅವರನ್ನು ಯಾರು ಪ್ರಾರಂಭಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ವಿಗ್ರಹಗಳೆಲ್ಲವೂ நேத்துக்கு இல்லாதது இன்னைக்கு திடீர்னு புதுசா வந்திருக்குது. ನಿನ್ನೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದು ಈ ದಿನ ನೋಡಿದ್ರೆ ಹುಟ್ಟಿರುತ್ತದೆ. ಹಾಗೆಲ್ಲವೇ
நீங்க சின்ன வயசுல பார்க்காத கோயிலுங்கெல்லாம் இன்னைக்கு வந்துச்சு, புதுசு புதுசா ನೀವು வந்துச்சு. ಚಿಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿದಿರುವಂತಹ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದಿವೆ, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿ ஒரு ದೊಡ್ಡ காலத்துல பார்த்தா ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ அங்க ஒண்ணுமே இல்ல, குப்பை மேடா இருந்திருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಏನು ಇರುವುದಿಲ್ಲ, ಒಂದು ಕಸದ ತೊಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತದೆ. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் ஒரு கல்லை வச்சிருப்பான், ಅನಂತರ ಯಾರೋ ಬಂದು ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ನೆಟ್ಟಿರುತ್ತಾರೆ, அது மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருப்பான், ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆಯನ್ನು ಮೇಲೆ ಸುರಿದಿರುತ್ತಾರೆ. அதுக்கு பக்கத்துல ஒரு செடியை வச்சிருப்பான், ಅದರ ನಂತರ ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಗಿಡವನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. அந்த செடி வளர வளர இந்த கல்லும் பெருசாகிட்டே போகும். ಆ ಗಿಡವು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬೆಳೆಯುತ್ತೆ, ಕಲ್ಲು ಕೂಡ ದೊಡ್ಡದಾಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. கல்லு வளராது, வேற கொள்ள கொண்டு வந்து வைப்பான். ಮತ್ತೊಂದು ಕಲ್ಲನ್ನು ತಂದು ನೆಟ್ಟುತ್ತಾರಲ್ಲಿ. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவான், ಅನಂತರ ಒಂದು ಇದನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾರೆ, அந்த மரத்தை சுத்தியும் ஒரு துணி கட்டுவான், அதுக்கு குங்குமத்தை வைப்பான், மஞ்சள் துணியை போடுவான். ಅದ ಮರದ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ಸುತ್ತದಿಂದ ಒಂದು ಕುಂಕುಮವನ್ನು ಇಟ್ಟದನ್ನು ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. மஞ்சள் பொடியை போட்டு ಅದು ಅರಿಶಿಣದ ಹೊಡಿಯನ್ನು ಹಾಕಿ அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு குங்குமத்தை வச்சு ಅದಕ್ಕೆ ಬಣ್ಣ ಹೊಳೆದು ಅದಕ್ಕೆ ಕುಂಕುಮವನ್ನು ಇಟ್ಟು சாதாரண கல்லை எடுத்துட்டு கண்ணு கை மூக்கு காது நம்மள மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்து வச்சு அதை வந்து கும்பிடுவான். ಅದು ಸಾಧಾರಣ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಅದಕ್ಕೆ ಕಣ್ಣು ಕಿವಿ ಮೂಗು ಬಾಯಿ ಎಲ್ಲ ನೆಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಕುಂಕುಮ ಹಚ್ಚಿ ಅದನ್ನು ಒಂದು ವಿಗ್ರಹವಾಗಿ ಅಲ್ಲಿ ನೆಟ್ಟುತ್ತಾರೆ. அந்த தெய்வம் ஒரு நாள் சும்மா இருந்தது, கல்லா இருந்தது, காணாம போயிருந்தது. ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರು ಬಂದು ಅದು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತು, ಒಂದು ಕಲ್ಲಾಗಿತ್ತು, ಕಾಣದಿದ್ದಂಥದ್ದಾಗಿದ್ದಿತ್ತು. ஆனா யெகோவாங்கிறவர் அப்படி இல்லை. ಆದರೆ ಯೆಹೋವ ದೇವರ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ, எப்பொழுதுமே அவர் இருந்து கொண்டே இருக்கிறார், ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಇರುವಾತನಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. அதுக்கு தான் பேரு யெகோவா, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಯೆಹೋವನು, யாஹ்வே. ಯಾಹುವೇ எபிரேய பாஷையில ಇಬ್ರು ಭಾಷೆಯಲ್ಲಿ அதுக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது ಆ ಒಂದು ಪದವನ್ನು ಹೇಳುವಾಗ யா 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 உயிர் மூச்சு, ಉಸಿರಿನ ಒಂದು ಜೀವದ ಉಸಿರು. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. யெகோவா அப்படின்னா உயிர், ಯೆಹೋವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜೀವವು. தேவனே ஜீவனா இருக்கிறார், ದೇವರೇ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. அவரை யாரும் ಉಂಟು பண்ணல, ಆತನನ್ನು ಯಾರಿಂದಲೂ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஆத்தனನ್ನು யாரும் ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ, ಆತನನ್ನು ಯಾರು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் இருக்கிறவராகவே இருந்து கொண்டே இருந்து கொண்டே இருந்து கொண்டே ಇருந்து கொண்டே இருக்கிறார், இன்னமும் இருப்பார். ಆತನು ಇರುವಾಗ ಇರುವಾತನಿಗೆ ಇರುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ, ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಇರುತ್ತಾನೆ. அப்படி சொல்றதுக்கு பேர் தான் யாஹ்வே. ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಯಾಹುವೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தேவன் தான் ಆ ದೇವರೇ இஸ்ரவேலுக்கு தன்னை காட்டிக்கொண்டார், ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಂಡನು. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியுது யெகோவா தேவன் தான் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணினவர் என்று புரிகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ತಿಳಿಯುತ್ತದೆ, ಯೆಹೋವ ದೇವರೇ ಸರ್ವಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವನೆಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. யெகோவா தேவனாலதான் மனுஷர்கள் வந்தார்கள் என்று அவர்களுக்கு புரியும். ಯೆಹೋವ ದೇವರಿಂದಲೇ ಮನುಷ್ಯರು ಬಂದರಿಂದ ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. மற்ற தேசங்கள் இருக்கவங்களுக்கு தெரியல, ಬೇರೆ ದೇಶದವರು ಅದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. இஸ்ரேல்காரங்க தான் போய் சொல்லணும், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಹೋಗಿ ಅದನ್ನು ಹೇಳಬೇಕು. இஸ்ரேல் வம்சத்துல இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள், ಇಸ್ರಾಯೇಲರ ವಂಶದಲ್ಲಿ ಇದ್ದವರೇ ಕ್ರೈಸ್ತರಾದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரவேலுடைய வம்சத்துல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ಇಸ್ರಾಯೇಲರ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದಾತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆபிரகாமுக்கு காட்சியளித்த தேவன், ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೃಶ್ಯವನ್ನು ತೋರಿಸಿದಂತ ದೇವರು ஆபிரகாமை ஆசீர்வதித்து உடன்படிக்கை செய்தார், ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸಿ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದನು. அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக ಆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ அவருடைய வம்சத்திலே இருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ಆತನ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದಾತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தாவீதின் குடும்பத்திலே வந்தவர், ದಾವಿದನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದವನು. ஆனால் ಆದರೆ அவர் வெறும் ಮನುಷ್ಯன் அல்ல, ಆತನ ಬರೀ ಮನುಷ್ಯನಲ್ಲ. அவரை பற்றி நான் பின்னாடி படிப்போம். ಆತನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய நாமும் கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತ ನಾವು ಕೂಡ எந்த தேவனை கும்பிடுகிறோம்? ಯಾವ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ? நம்ம ஊர் தேவனை கும்பிடுறோமா? ನಮ್ಮ ಊರ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವಾ? மைசூர்ல எத்தனை சாமிங்க இருக்குது? ಮೈಸೂರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸ್ವಾಮಿಗಳಿರುವುದು? திருப்பதியில் எத்தனை சாமி இருக்குது? ತಿರುಪತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸ್ವಾಮಿಗಳಿರುವುದು? பழனிக்கு போனா அங்க என்ன சாமி இருக்குது? ಪಳನಿಯಲ್ಲಿ ಯಾವ ದೇವರು ಇರುವುದು? அங்கங்க ஒரு பேர் இருக்குது இல்லையா? ಎಲ್ಲೆಲ್ಲಿ நாம கும்பிடுற தேவன் எங்க இருக்கிறாரு? ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? பரலோகத்தில் இருக்கிறார். ಪರಲೋಕದಲ್ಲಿ. பரலோகத்துக்கு நீங்க போனீங்களா? அப்படின்னா அந்த தேவனை பத்தி நமக்கு யார் சொன்னது? ಹಾಗಾದ್ರೆ ಆ ದೇವರನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ಹೇಳಿದ್ದು ಯಾರು? ஆபிரகாமினுடைய வம்சத்திலிருந்து வந்த ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಿಂದ ಬಂದಂತ இயேசுவினுடைய சீஷர்கள், ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರುಗಳು இந்தியாவுக்கு வந்தாங்க. ಭಾರತಕ್ಕೆ ಬಂದರು. தோமா என்கிறவன் வந்தான். ತೋಮಾಯನ ಆತನು ಬಂದನು. அவன் மூலமாக ಆತನ ಮೂಲಕವಾಗಿ நமக்கு தெரிந்தது. ನಮಗೆ ತಿಳಿಯಿತು.
ಅಬ್ರಹಾಮಿನ ದೇವನ್ தான் நம்முடைய தேவனா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರಾಗಿ ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇವೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? ಅಬ್ರಹಾಮಿನ ದೇವನೇ, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, இசாக்கின் தேவனே, ಈಸಾಕನ ದೇವರೇ, யாக்கோபின் தேவனே. ಯಾಕೋಬನ ದೇವರೇ. இது இந்த மூணு பேருமே யாருன்னா இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த முற்பிதாக்கள். ಈ ಮೂರು ಜನರು ಯಾರೆಂದರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದ ಮೂಲ ಪಿತೃಗಳು. அவர்களுடைய தேவனைத்தான், ಅವರ ದೇವರನ್ನೇ உண்மையான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ನಿಜವಾದ ದೇವರೆಂದು ವೇದಶಾಸ್ತ್ರವು ಹೇಳುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்புறீங்களா இல்லையா? ನಂಬುತ್ತೀರಾ ಇಲ್ಲವೇ? இப்போ இந்த தேவன் ಇವಾಗ ಈ ದೇವರು ಬಂದು ஆழ்த்தன்மை உள்ளவராக இருக்கிறார். ವ್ಯಕ್ತಿತ್ವ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு சக்தி இருக்குது, புத்தி இருக்குது, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா ஆவியா இருக்காருன்னு சொல்றீங்களே. ಶಕ್ತಿ ಇದೆ, ಬುದ್ಧಿ ಇದೆ, ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ, ಆದ್ರೆ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲವೇ? வெறும் பவரா இருப்பாரோ? ಆತನ ಒಂದು ಶಕ್ತಿಯಾಗಿರುತ್ತಾನೋ? வெறும் பவரா இருப்பாரோ? ಒಂದು ಪವರ್ ಆಗಿರುತ್ತಾನೋ? இப்ப இங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது, லைட் எரியுது, ஃபேன் சுத்துது. ಇವಾಗ ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿ ಇದೆ, ಲೈಟ್ ಉರಿಯುತ್ತಿದೆ, ಫ್ಯಾನ್ ಸುತ್ತುತ್ತಿದೆ. அதுல ஜீவன் இருக்கா இல்லையா? ಅದು ಜೀವ ಇದೆಯಾ ಇಲ್ಲವೇ? இருக்குது, ಇದೆ. அதனாலதான் பல்ப் எரியுது, ಆದ್ದರಿಂದ ಅದು ಟ್ಯೂಬ್ ಉರಿಯುತ್ತಿದೆ இல்லையா பிரதர்? ஆனா அது பேசுமா? ಆದ್ರೆ ಅದು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದಾ? சரி, நாமெல்லாம் உள்ள வந்துட்டவே தானாவே அது ஆன் ஆகுமா? ಸರಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಒಳಗೆ ಬಂದೇವೆ ಎಂದು ಅದು ತಾನೇ ಅದು ಉರಿಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದಾ? நாம் எல்லாரும் இங்க வெயில் காலத்துல இருக்கிறோமே, வேர்க்குதே, சரி நம்ம கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் காத்து கொடுக்கலாம் அப்படின்னு அதே தானா சுத்துமா? ನಾವು ಇವಾಗ ಬೇಸಿಗೆ ಬಂದಿದೆ, ಶೆಕೆ ಆಗಿದೆ, ಇವರು ಒಳಗೆ ಬಂದರಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದೇ ತಾನಾಗಿ ಸುತ್ತಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದಾ? அதுக்கு தனக்கு தானே செயல்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குதா? ತನ್ನನ್ನು ತಾನು ಕ್ರಿಯೆಗೊಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ಅದಕ್ಕಿದೆಯಾ? அதுக்கு உணர்வு இருக்குதா? ஃபீலிங்ஸ் இருக்குதா? ಫೀಲಿಂಗ್, ಭಾವನೆಗಳಿದೆಯಾ? இப்ப நான் திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கோவம் வருமா? ಇವಾಗ ನಾನು ಬೈದಾಗ ಅದಕ್ಕೆ ಕೋಪ ಬರುತ್ತದಾ? அப்படின்னா என்ன ಅರ್ಥ? ಹಾಗಾದ್ರೆ ಏನರ್ಥವ ಅದಕ್ಕೆ? அது ஒரு ஆள் இல்ல, ಅದು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ, ವ್ಯಕ್ತಿತ್ವ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ, ಅದು ವ್ಯಕ್ತಿತ್ವ ಅದಕ್ಕಿಲ್ಲ, அதுக்கு ಪರ್ಸನಾಲಿಟಿ கிடையாது, ಅದು ಒಂದು ರೂಪವಿಲ್ಲ, பர்சனாலிட்டி, ವ್ಯಕ್ತಿತ್ವ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது புல்பிட் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த புல்பிட் எனக்கு ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இது மேல நான் எதை வச்சாலும் அது பிடிச்சிக்குது, ಇದರ ಮೇಲೆ ನಾನು ಇಟ್ಟುವುದರ ಮೇಲೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ಆದರೆ இது தானா எந்த வேலையும் செய்யாது, ಆದರೆ ತಾನಾಗಿ ಯಾವ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. இந்த புல்பிட்டுக்கு ಆಳ್ತನ್மை இல்லன்னு ಈ ಅರ್ಥ. ಪುಲ್ಪಿಟಿಗೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿತ್ವ ಇಲ್ಲವೆಂದು ಅರ್ಥ. ஆனால் தேவனுக்கு, ಆದರೆ ದೇವರಿಗೆ உருவம் இல்லாமல் இருந்தாலும், ರೂಪವಿಲ್ಲದೆ ಇದ್ದರೂ, உடம்பு இல்லாமல் இருந்தாலும், ಶರೀರವಿಲ್ಲದೆ ಇದ್ದರೂ அவரால் செயல்பட முடியும், ಆತನಿಂದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು, சிந்திக்க முடியும், ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು, அவருக்கு ಫೀಲಿಂಗ್ಸ್ இருக்குது, ಆತನಿಗೆ ಭಾವನೆಗಳು ಉಂಟು, அவர் தீர்மானம் எடுக்கிறாரு, ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು, அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறாரு, ಆತನು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. இதைத்தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ಇದನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கும் நாம நம்புற இந்த தேவனுக்கு வித்தியாசம் இருக்குதா? ಆದರೆ ಈ ಭಾರತದಲ್ಲಿರುವಂತಹ ದೇವರುಗಳಿಗೂ ನಾವು ನಂಬುತ್ತಿರುವಂತ ಈ ದೇವರಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆಯಾ? ಇದೆಯಾ ಇಲ್ಲವೇ? இதே இல்லவே. ಇದೆ. கை கட்டினா நான் நம்பலன்னு அர்த்தம். ಇದೆಯಾ? ಇದೆ. ಏನಪ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ? ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ವ್ಯಕ್ತಿತ್ವ ಉಂಟು, ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ವ್ಯಕ್ತಿತ್ವ ಉಂಟು. சரி, விக்கிரகங்களுக்கு ಇಲ್ಲ. இருக்குதா? ಇದೆಯಾ? அது தானே சிந்திச்சு செயல்படுமா? ಅದು ತಾನೇ ಆಲೋಚಿಸಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? டேய், தண்ணி ஊத்தி ஒழுங்கா கழுவுடா, காது பக்கம் தண்ணி படல சொல்லுமா? ಅದು ನನಗೆ ಸರಿಯಾಗಿ ನೀರು ಇರೋ ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ನೀರು ಹೋಗುತ್ತಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ? அபிஷேகம் பண்றிய ஒழுங்கா பண்ணு, பின்னாடி பக்கம் படவே இல்லை. ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಹಿಂದೆ ನನಗೆ ಅದು ಬೀಳುತ್ತಿಲ್ಲ சொல்லுமா? ಹೇಳುತ್ತಾ? கீழே விழுந்துருச்சு, ಕೆಳಗೆ ಬಿತ್ತು. ஏய் தூக்கி நிறுத்துக்கடா, ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸು சொல்லுமா? ಹೇಳುತ್ತಾ? ஏன்? ಏಕೆ? அதுக்கு ವ್ಯಕ್ತಿತ್ವ ಇಲ್ಲ, ಆಳ್ತನ್மை இல்லை, ಅದಕ್ಕೆ ವ್ಯಕ್ತಿತ್ವ ಇಲ್ಲ, அதுக்கு ಜೀವನ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಜೀವವಿಲ್ಲ. அது ಕೈ இருக்கும் ಆனா ತೊಡಾದು, ಕೈಗಳಿದೆ ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, கால் இருக்குது நடக்காது, ಕಾಲುಗಳಿದೆ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಬಾಯಿ இருக்கிற மாதிரி ಕಲ್ಲಿல செதுக்கி வச்சிருப்பாங்க ಆனா பேசாது, ಆದ್ರೆ ಬಾಯಿ ಇರುವಂತ ಕಲ್ಲಲ್ಲಿ ಕೆತ್ತುತ್ತಾರೆ ಆದ್ರೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்க சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் வைப்பீங்க, ಅದು அப்படியே கிடக்கும், சாப்பிட ನಾವು ಅಡಿಗೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಮುಂದೆ ಇಟ್ಟರೆ ಅದು ಹಾಗೆಯೇ ಇರುತ್ತದೆ. ஏன்? ಏಕೆ? அதுக்கு ವ್ಯಕ್ತಿತ್ವ இல்லவே இல்லை, ಅದಕ್ಕೆ ವ್ಯಕ್ತಿತ್ವವಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ನಿಮಗೆ? ஆமென். நம்முடைய தேவன் யெகோவா அப்படி இல்ல, ಯೆಹೋವ ದೇವರ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ. அவர் ಆತನು உணர்வு உள்ளவர், ಆತನು ಭಾವನೆಗಳುಳ್ಳವನು, அவருக்கு
ಫೀಲಿಂಗ್ಸ್ இருக்குது, அவருக்கு கோபம் வரும், சந்தோஷம் வரும், ಆತನಿಗೆ ಭಾವನೆಗಳುಂಟು, ಕೋಪ ಬರುತ್ತದೆ, ಸಂತೋಷ ಬರುತ್ತದೆ. அவர் ಆಲೋಚನೆ பண்ணுகிறார், ಆತನ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆலோசனையில் பெரியவர், ஆச்சரியமானவர், ಆತನ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡವನು, ಆಶ್ಚರ್ಯಕರವಾದವನು. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? ಆತನ ಐಶ್ವರ್ಯ ಯಾವ ವಿಧವಾದದ್ದು ಗೊತ್ತುಂಟೆ? நமக்கு ஐஸ்வர்யம் இருக்குதா? ನಮ್ಗೆ ಐಶ್ವರ್ಯವಿದೆಯಾ? இருக்குது. ಇದೆ. இருக்குதா இல்லையா? ಇದೆಯೇ ಇಲ್ಲವೇ? காதுல தொட்டு பாருங்க, காதுல இருக்குதா? ಕಿವಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಇದೆಯಾ ನಿಮ್ಗೆ? கையில விரல பாருங்க, ಕೈಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಇದೆಯಾ? ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಈ ತರ ಇದೆಯಾ? இருக்குதா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ಲವೇ? அப்ப ಅದು ಐಶ್ವರ್யம் தானே. ಅದು ಐಶ್ವರ್ಯವಲ್ಲೇ? ಹಾಗಾದರೆ தேவனிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் எப்படி தெரியுமா? ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ ಐಶ್ವರ್ಯ ಹೇಗೆ ಗೊತ್ತುಂಟೆ? ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ாம் அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 33. ವಾಕ್ಯ 33, 11:33. ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. ஆன்லைன்ல இருக்கவங்க கூட வேதத்தை வாசிக்கலாம், மைக் ಆನ್ பண்ணிட்டு வாசிக்கலாம். 11:33. ಆನ್ಲೈನ್ನಲ್ಲಿ ಇರುವವರು ಕೂಡ ವೇದವನ್ನು ತೆರೆದು ಮೈಕ್ ಆನ್ ಮಾಡಿ ಓದಬಹುದು. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ಆಹಾ, ದೇವರ ಐಶ್ವರ್ಯವು, ಜ್ಞಾನವು, ವಿವೇಕವು ಎಷ್ಟೋ ಅಗಾಧ. ಆತನ ತೀರ್ಮಾನಗಳು ಪರಿಶೋಧನೆಗೆ ಎಷ್ಟೋ ಅಗಮ್ಯ. ಆತನ ಮಾರ್ಗಗಳು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಅಸಾಧ್ಯ. நம்மகிட்ட ஐஸ்வர்யம்னு சொன்னா நம்ம பணம், காசு, துட்டு, வெள்ளி, தங்கம்னு காட்டுவோம். ನಮ್ಮ ಐಶ್ವರ್ಯ ಅಂದರೆ ನಾವು ದುಡ್ಡನ್ನು, ಐಶ್ವರ್ಯವನ್ನು, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವನ್ನು ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಐಶ್ವರ್ಯன்னு சொன்னா, ಐಶ್ವರ್ಯವೆಂದು ಹೇಳಿದರೆ என்ன காட்டுவோம்? ನಾವೇನನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ? பணம், காசு, பொருளை தான் காட்டுவோம். ಹಣವನ್ನು, ಐಶ್ವರ್ಯವನ್ನು, ವಸ್ತುಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ. தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்குது? ದೇವರ ಐಶ್ವರ್ಯವು ಹೇಗಿರುವುದು? ஞானம், ಜ್ಞಾನವು, அறிவு, ವಿವೇಕವು, இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்குது. ಈ ವಿಧವಾದ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಇರುವುದು. நியாய தீர்ப்புகள், நியாயத்தை நிலைநிறுத்துவது, ಅದನ್ನು ನ್ಯಾಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದು, நீதியாய் ஜனங்களை வழிநடத்துவது, ನೀತಿಯಲ್ಲಿ ಜನರನ್ನು ನಡೆಸುವುದು, இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். ಇದುವೇ ಆತನ ಐಶ್ವರ್ಯವು. அந்த ஐஸ்வர்யம் குறையவே குறையாது. ಐಶ್ವರ್ಯವು ಕಮ್ಮಿ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಐಶ್ವರ್ಯವು, யார்கிட்டயாவது 2000 நோட்டு இருக்குதா? ಯಾರ ಹತ್ರ ಆದರೂ 2000 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಇದೆಯಾ? இருந்தாலும் ஒரு பைசாக்கு பிரயோಜனம் இல்லை. ಇದ್ದರೂ ಕೂಡ ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಏಕೆ? ಚಲಾವಣೆ ಆಗಲ್ಲ. அது செல்லாது. ಅದು ಚಲಾವಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்கிட்ட இருந்து ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ செல்லாது. ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡುವಾಗ ಅದು ಚಲಾವಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಅದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಯಾರು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ, ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ನಾ ಕುಡಿತಾನ ಯಾವನು ಕುಪ್ಪೆ ತೊಟ್ಲ ಪೊಡಿಯಾನ್ರುವಾன். ಅದು ನಾನು ಕೊಟ್ಟರೆ ಅದನ್ನು ತಗೊಂಡ ಕಸಕಾಕ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு காலத்துல அதுக்கு மதிப்பு இருந்தது. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬೆಲೆ ಇದ್ದಿತು. அப்ப மனுஷனுடைய ஐஸ்வர்யம் நிலையில்லாதது. ಹಾಗಾದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಐಶ್ವರ್ಯ ಸ್ಥಿರವುಳ್ಳದ್ದು, ಸ್ಥಿರವಿಲ್ಲದ್ದು. நாம இன்னைக்கு தங்கம், வெள்ளி, பொண்ணு, வைடூரியம், வைரம், டைமண்ட்னாக்கா ஆன்னு போய் எடுத்துக்கிறது. ಇದನ್ನ ನಾವು ಬಂಗಾರ, ಬೆಳ್ಳಿ, ವೈಡೂರ್ಯವು, ವಜ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಹಾ ಅಂತ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்படியா? ಹಾಗೇನು இல்லையா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? இல்லையாப்பா? என்ன ரொம்ப டவுட்டா சொல்றீங்க? ಅನುಮಾನವಾಗಿದೆ. ஒரு ஒரு அரை கிலோ தங்கம் அப்படி கடந்தா அப்படி தாண்டி போயிருவீங்களா? ಒಂದು ಅರ್ಧ ಕಿಲೋ ಬಂಗಾರ ಅಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡ್ಬಿಟ್ಟು ದಾಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? ஐயோ அப்பா அவன் யாருன்னு தெரியல, நம்ம வீட்டுக்கு போகலாம் பான்னு போவீங்களா? ಸರಿ, ಅಯ್ಯೋ ಪಾಪ ಯಾರ್ದೋ ಬಿದ್ದೋಗಿದೆ ನಮಗೆ ಬೇಡ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ದಾಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವ ಮನೆಗೆ. ஏன்? அதுக்கு மதிப்பு இருக்குது. ಏಕೆಂದರೆ ಅದಕ್ಕೆ ಬೆಲೆಗಿದೆ. ಆದರೆ சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது, ಸೊಲೊಮೋನನು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವಾಗ எல்லா ஜனங்களும் எல்லா ராஜ்யத்திலிருந்தும் தங்கத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. ரோடெல்லாம் தங்கம் கொட்டி கிடக்குது. ಎಲ್ಲ ಜನಗಳು ಎಲ್ಲ ರಾಜ್ಯಗಳಿಂದ ಬೆಲೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಸುರಿದರು. ದಾರಿಗಳೇ ತುಂಬಿ ಹೋಗುವಂತೆ. ஆலயம் கட்டுறதுக்கும், ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ, ராஜ அரண்மனை கட்டிக்கிறதுக்கும், ರಾಜನ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ எல்லா தேசத்திலிருந்தும் கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. ಎಲ್ಲರೂ ದೇಶಗಳಿಂದ ಕೊಂಡು ಬಂದು ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಟ್ಟರು. பெட்டில நிறைஞ்சு போச்சு, மீதி எங்க ಕೊಟ್ಟதுன்னு தெரியல. ಆ ಪೆಟ್ಟಿಗಳೆಲ್ಲ ತುಂಬಿ ಹೋಯಿತು, ಮಿಕ್ಕದ್ದು ಎಲ್ಲಿ ಹಾಕಬೇಕೆಂದು ಅವ್ರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. எல்லா ரூம்லயும் கொட்டிட்டாங்க, எங்க ಕೊಟ್ಟதுன்னு தெரியல. ಎಲ್ಲ ರೂಮ್ಗಳಲ್ಲೂ ತುಂಬಿದೆ, ಎಲ್ಲಿ ಹಾಕಬೇಕೆಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. ರೋಡ್ ಮೇಲೆ ಕೊಟ್ಟು பண்ணிட்டாரு. ಆ ರೋಡಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸುರೀರಿ ಎಂದು ಹೇಳಿ ಇದ್ದರು. அந்த காலத்துல, ಆ ಕಾಲದಲ್ಲಿ தங்கமும் வெள்ளியும் சாதாரண கல்லுகளே போல
ಕಾಣಪಟ್ಟದಾಂ. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ಬೆಳ್ಳಿಯು ಬಂಗಾರವು ಒಂದು ಕಲ್ಲುಗಳಿಂದ ಸಾಧಾರಣವಾಗಿ ಕಾಣುತ್ತಿತ್ತು ಅವರಿಗೆ. ரோட்டில் இருக்கிற கல்லை பற்றி யாராவது 2 கிலோ கல்லை வீட்டுக்கு கொண்டு போகலான்னு யாராவது கொண்டு போவாங்களா? ಯಾರಾದರೂ 2 kg ಕಲ್ಲು ನಾವು ಮನೆಗೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ ಅಂತ ಯಾರಾದರೂ ಹೇಳುತ್ತಾರಾ? அது கூட விடமாட்டோம் பாஸ்டர், அப்படி கிடந்தா கூட எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்கிறீங்களா? ಇಲ್ಲ, ಅದು ಕೂಡ ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಅದನ್ನು ಬಿಡಲ್ಲ, ಎತ್ಕೊಂಡೈತೇವೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ஒரு சின்னோண்டு ஒரு பின்னூசி கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, செத்து போயிட்டா. ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಡೂಸಿನ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಸತ್ತ ನಂತರ. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತುಂಟೆ? பரலோகத்தில் ಪರಲೋಕದಲ್ಲಿ ரோடே வெறும் கோல்டில் இருக்கும். ಆ ರೋಡ್ಗಳೆಲ್ಲವೂ ಚಿನ್ನದಿಂದ ಬಿದ್ದು ಆಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செவரு எப்படி இருக்கும்னா வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேகதகம், ஜெசிந்தா, சுகந்தி இப்படி இருக்கும். ಆದರೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಆ ಗೋಡೆಗಳನ್ನು ನೋಡಿದೆ, ವೈಡೂರ್ಯವು, ಚಿನ್ನವು, ಬೆಳ್ಳಿಯು, ವೈಡೂರ್ಯ ಕಲ್ಲುಗಳಿಂದ, ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಕೀழே ಕೀಳೆ ರತ್ನಗಳು ಕಲ್ಲುಗಳು ಮತ್ತು ವೈಡೂರ್ಯವು ಆ ಗೋಡೆಗಳೆಲ್ಲ ಅಲಂಕಾರವಾಗಿರುತ್ತವೆ. ಇಲ್ಲ ಗೋಡೆಯೇ அதுதான், ಗೋಡೆಗಳೇ ಅದು. அலங்காரம் இன்னும் இருக்குது, அலங்காரம் இன்னும் இருವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கடா போய் நீங்க அடிச்சிட்டு கிடந்தீங்க மடையனங்களேன்னு சொல்றார் ஆண்டவர். ಇದಕ್ಕಾಗಿ ನೀವು ಜಗಳ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ ಹುಚ್ಚರೇ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விசேஷமானது என்னுடைய வேத வசனம் அல்லவா? ಅನೇಕ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಬೆಲೆಯುಳ್ಳದು ನನ್ನ ವೇದವಲ್ಲವೇ? சத்திய வசனத்தை யாரு நேசிக்கிறீர்களோ, ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ அவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் காலின் கீழே கொண்டு வருவார். ಅವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವರ ಪಾದಗಳ ಕೆಳಗೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. தேவனுடைய ஞானம் அப்படி செய்யும். ದೇವರ ಜ್ಞಾನವು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡುವುದು. தேவனுடைய ஐஸ்வர்யம், ದೇವರ ಐಶ್ವರ್ಯವು இந்த வெள்ளி பொண்ணு கல்லில் இல்ல, ஞானத்தில் இருக்குதான். ಈ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಕಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಜ್ಞಾನದಲ್ಲಿರುವುದು. இப்போ எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்? ಇವಾಗ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಜ್ಞಾನವೂ ಬೇಕು? ಎಲ್ಲರಿಗೂ ಬೇಕು. ಇಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಬೇಡ ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಕೂತಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ஞான வேணுங்கிறவங்க வேற எதை பத்தியுமே கவலையே பட மாட்டாங்க. ಜ್ಞಾನವು ಬೇಕೆನ್ನುವರು ಬೇರೆ ಏನನ್ನು ಕುರಿತು ಅವರು ಚಿಂತೆ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ஞானம் வந்துட்டா போதும், ಜ್ಞಾನ ಬಂದರೆ ಸಾಕು. நாம தேவனை முழுமையாய் அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ನಾವು ದೇವರನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்வேன்ங்கிற உறுதி நமக்குள்ள வந்துடும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ ಎನ್ನುವಂತ ಸ್ಥಿರವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದು. ஞானம் இல்லாத முட்டாள இருந்தோம்னா, ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ಮುಟ್ಟಾಳರಾಗಿ ನಾವಿದ್ದರೆ உலகத்தின் பொருள்கள் மேல தான் கண்ணு போகும். ಲೋಕದ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಹೋಗುವವು. ஐயோ, இந்த காசெல்லாம் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போயிட்டா அப்படி சொல்லி நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். ಅಯ್ಯೋ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಹಣವಿದೆ, ನಾಳೆ ಇದಿಲ್ಲದೆ ಹೋದರೆ ಎನ್ನುವಂತ ಚಿಂತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುವುದು. அன்பு காட்ட மாட்டோம், ஆதரவு கொடுக்க மாட்டோம், ஒருத்தருக்கு சகாயம் பண்ண மாட்டோம், ஒருத்தருக்கு உதவி செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த காசு தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நினைப்போம். முட்டாள்தனம். ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದಿರುವುದಿಲ್ಲ, ಅವರಿಗೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಆದರಣೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ಈ ಒಂದು ಹಣವೇ ನಮ್ಗೆ ಎಲ್ಲವೂ ಇಂದ ನಾವು ಮುಟ್ಟಾಳರಂತಿರುತ್ತೇವೆ. தேவனுடைய ஞானம், ದೇವರ ಜ್ಞಾನವು இந்த உலக பொருள்களை விட பெரிசு, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ವಸ್ತುಗಳಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದು, ஐஸ்வர்யமானது, ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உலகத்தில் ரொம்ப பெருசு எது? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡದು ಯಾವುದು? இப்ப கண்டுபிடிக்கலாம் எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குன்னு. ಎಷ್ಟರಲ್ಲಿ ಜ್ಞಾನವಿದೆ ಎಂದು. இந்த உலகத்தில் மிக பெருசுன்னா எது சொல்லுவீங்க? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡದು ಎಂದರೆ ಯಾವುದು? ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது, ಬಹಳ ಹೊತ್ತು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರ್ದು. ವೇದವಾಕ್ಯ. இல்லை, வேத வசனத்தின்படி தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ವೇದವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ನಾನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. உலகத்தில் ரொம்ப பெருசு எதுன்னா, ಲೋಕದಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡದು ಯಾವುದೆಂದರೆ, ஓ இயேசுவும் அதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழி எல்லாத்தையோட பெரியது அன்பு. ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ಬೆಟ್ಟಗಳು ಪಾತಾಳವು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದು ದೇವರ ಪ್ರೀತಿಯು. தேவன் எப்படி இருக்கிறார்? ದೇವರು ಹೇಗೆ ವಿಧವಾಗಿದ್ದಾನೆ? ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ, ಆತನು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவன் எப்படி பெருசா இருக்காரோ அவ்வளவு பெருசு அன்பு. ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೋ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದು ಪ್ರೀತಿಯು. ಆಮೆನ್. ಆಮೇನ್. 1 ಯೋಹಾನ 4:8. 4:8. 1 ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು
does not know God, because God is love. ஆமென். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯು. ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் ரொம்ப பெருசு, பெரியவர். அவரை விட பெரியவர் யாருமே இல்லை. ದೇವರು ಬಹಳ ದೊಡ್ಡವನು, ಆತನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவருக்கு சரிசமமா இருக்குதுன்னு சொன்னா ಆತನಿಗೆ ಸರಿ ಸಮವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ அன்பு காட்டுறது தாங்க. ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದೊಂದು ಮಾತ್ರವೇ. அன்பு உள்ளவன் தேவனை போல இருக்கிறான், பெரிய ஆளவன். ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು ದೇವರಂತೆ ಇರುವವನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯು. அன்புன்னு என்ன அர்த்தம்? ಪ್ರೀತಿ ಎಂದರೆ ಏನರ್ಥವು? சுயநலம் இல்லாதது, ಸ್ವಾರ್ಥವಿಲ್ಲದವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு இருக்கிறவன் ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು எதை வேணாலும் கொடுத்துருவான். ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಕೊಡುತ್ತಾನೆ. உயிரே கொடுத்தாலும் கொடுத்துருவான். ಜೀವವನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ಕೊಡುತ್ತಾನೆ. கொடுத்துருவானா இல்லையா? ಕೊಡುತ್ತಾನೆ ಇಲ್ಲವೇ? ஆகுதா இல்லவா? ಹೌದು ಇಲ್ಲವೇ? இந்த அன்பு காட்டுகிற உணர்வு தேவனிடத்திலேயே எப்பொழுதுமே இருக்கிறது. ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಭಾವನೆಯು ದೇವರಲ್ಲಿ ಯಾವಾಗಲಿಂದಲೂ ಇದೆ. அவர் அன்புள்ளவர், ಆತನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು, அவருடைய அன்பு பெருசு, ಆತನ ಪ್ರೀತಿಯು ದೊಡ್ಡದು. நம்ம வேதத்தை இப்ப நம்புறோமே, ನಾವು ಈ ವೇದವನ್ನು ಇವಾಗ ನಂಬುತ್ತೇವಲ್ಲವೇ? ஊழியம் செய்யறோமே, ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇವಲ್ಲವೇ? இதை விட பெருசு என்ன தெரியுமா? ಇದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದು ಯಾವುದು ಗೊತ್ತುಂಟೆ? அன்பு காட்டுறது தான். ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದೇ. அன்பு காட்டுவதை விட மிகப்பெரிய காரியம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದ ದೊಡ್ಡದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. மீதி எல்லாம் ஏதோ ஒன்று பேர் வருங்கிறதுக்காக செய்யறது, ಬೇರೆ ಮಿಕ್ಕದೆಲ್ಲವೂ ನಮ್ಗೆ ಹೆಸರು ಬರಬೇಕೆಂದು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சுயநலத்துக்காக செய்யறது, ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಮಾಡುವುದು, பெருமைக்காக செய்யறது, ಹೆಮ್ಮೆಗಾಗಿ ಮಾಡುವುದು. நான் பார் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, ನಾನು ನೋಡಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವ ಸೇವಕನು ಗೊತ್ತುಂಟೆ, நான் எவ்வளவு காணிக்கை கொடுத்தேன் தெரியுமா, ನಾನು ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ ಗೊತ್ತುಂಟೆ, நான் எத்தனை வீடு கட்டி கொடுத்தேன் ಎಷ್ಟು தெரியுமா, ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ನೋಡಿರಿ, நான் எத்தனை பேருக்கு சோறு போட்டேன் தெரியுமா, ನಾನು ಎಷ್ಟು ಜನ ಅನ್ನದಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ ನೋಡಿರಿ. இப்படி நம்ம சொல்றது அன்பு இல்ல. ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುವುದು ಅದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. அன்பு என்பது குணத்திலேயே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ಪ್ರೀತಿ ಎನ್ನುವುದು ನಮ್ಮ ಗುಣದಲ್ಲೇ ಬರುವಂತ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವು. இந்த அன்பு முழுமையாக ಯಾರಿடத்தில் இருக்குது? ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಯಾರಲ್ಲಿರುವುದು? தேவனிடத்திலே. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ. அவர்தான் தேவன், ಆತನೇ ದೇವರು. ஆமென். ಆಮೇನ್. அவரால எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ಆತನಿಂದ ಯಾವುದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವು. அன்பு ಪ್ರೀತಿಯು சகலத்தையும் தாங்கும், ಸಕಲವನ್ನು ತಾನವನ್ನು ತಡೆದುಕೊಳ್ಳುವುದು. எதை வேணாலும் செய்யாது, ಯಾವುದನ್ನು ಬೇಕಾದರೂ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அன்பை யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? ಆ ಪ್ರೀತಿನ ಯಾರಿಂದಲಾದರೂ ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? அன்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா, ಪ್ರೀತಿ ಅಂತ ಒಂದು ಬಂದರೆ, அன்புனால நீங்க தள்ளப்பட்டு போனீங்கன்னா, ಆ ಪ್ರೀತಿ ನೀವು ತಳ್ಳಿಕೊಂಡು ಹೋದರೆ, ನೀವು ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அன்பு உங்களை தள்ளிட்டு போச்சுன்னா, ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿಕೊಂಡು ಹೋದರೆ, ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋದರೆ, அன்பினால நீங்க நிறைந்து போனால், ಪ್ರೀತಿಯಿಂದ ನೀವು ತುಂಬಿ ಹೋದರೆ, நீங்க என்ன செய்றீங்களோ அதை யாருமே தடுக்க முடியாது. ನೀವು ಏನನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛೆ ಪಡ್ತಾರೋ ಅದನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. காப்பாற்றணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ಒಬ್ಬರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು ಎಂದು ನೀವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡರೆ, உங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போயிருவீங்க. ನಮ್ಮ ಜೀವ ಹೋದರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ ಎಂದು ನೀವು ಹೋಗುತ್ತೀರಿ. அதுதான் அன்பு. ಅದುವೇ ಪ್ರೀತಿಯು. அந்த அன்பு ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯು யாரிடத்துல மட்டும்தான் இருக்குது? ಯಾರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರುವುದು. ஆமென். ಆಮೇನ್. அப்படிப்பட்டவர் தான் நாம் ஆராதிக்கிற ಆ தேவன். ವಿಧವಾದವನೇ ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು. அந்த தேவன் தான் தன் சொந்த மகன்னு கூட பார்க்காம கொடுத்துட்டாரு. ಆ ದೇವರೇ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನೆಂದು ನೋಡದೆ ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. அவரால மகனையே கொடுக்க முடிஞ்சா, ಆತನಿಂದ ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಕೊಡುವಂತ ಪ್ರೀತಿ ಆತನಲ್ಲಿದ್ದರೆ, வேற எதை அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு? ಬೇರೆ ಇನ್ನೇನು ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. மகனை விட பெருசு ஏதாவது இருக்குதா? ಮಗನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದು ಬೇರೆ ಯಾವುದಾದರೂ ಇದೆಯಾ? நீங்க பாக்குறத பார்த்தா நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியல பாஸ்டர்ங்கிற மாதிரி இருக்குது. மகனை விட ஒரு அப்பாவுக்கு பெருசு இருக்குமா ஏதாவது? ಮಗನಿಗಿಂತಲೂ ಒಂದು ದೊಡ್ಡದು ಯಾವುದಾದರೂ ಇದೆಯಾ ಒಬ್ಬ ತಂದೆಗೆ? ஆபிரகாமுக்கு பெரிய ஐஸ்வர்யவான் இல்லையா? ಅಬ್ರಹಾಮನು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಲ್ಲವೇ? அவங்ககிட்ட இருந்த சொத்துல மிகப்பெரிய சொத்துனா எதை சொல்லலாம்? ಅದನ್ನಿರುವಂತ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡ ಆಸ್ತಿ ಯಾವುದು? அவன்கிட்ட கழுதைங்க இருந்தது, ஒட்டகம் இருந்தது, குதிரைங்க இருந்தது, ஆளுங்க இருந்தாங்க, வேலைக்காரங்க இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, பொண்டாட்டிங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அதுல அவனுக்கு பெரிய சொத்துனா எதை சொல்லுவோம்? ಆತನೆಲ್ಲ ಕತ್ತೆಗಳಿದ್ದಿತ್ತು, ಒಂಟೆಗಳಿದ್ದಿತ್ತು,
ಆತನ ಸೈನ್ಯವಿದ್ದಿತ್ತು, ಆಳುಗಳಿದ್ದರು, ಕೆಲಸದವರಿದ್ದರು. ಅವನಿಗೆ ಕಾಸು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಕಾಸು ಇರ್ತದೆ. ಹಣವಿದ್ದಿತ್ತು, ಐಶ್ವರ್ಯವಿದ್ದಿತ್ತು. ಇವೆಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದದ್ದು ಯಾವುದೆಂದರೆ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತೀರಿ? அவனுக்கு சக்தி இருந்துச்சு, அவன் மனைவி இருந்தா மனைவிக்கு அழகு இருந்தது, ಅವನಿಗೆ ಬಲವಿದ್ದಿತ್ತು, ಅವನ ಹೆಂಡತಿ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. அவனுக்கு இருந்த மிகப்பெரிய சொத்துன்னு எதை சொல்லுவீங்க? ಅವನಿಗೆ ಅತಿ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವೆಂದರೆ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೀರಿ? ಆತನ ಮಗ. ಕರೆಕ್ಟ್. ಮಗನು. ಅಬ್ರಹಾಮನ ಆತನ ಮಗನು ಯಾರು? ತುಂಬಾ ಜನರಿದ್ರು. ಯಾರು? ಈಸಾಕನು. ಆಮೇನ್. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ರ ಇದ್ದ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಸ್ತಿ ಯಾವುದು? ಈಸಾಕನು. ಈಸಾಕನು. அதை கொடுத்துருவானா? ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆಯೇ? கொடுத்துருவானா? ಕೊಡುತ್ತಾನಾ? கொடுத்துருவானா? அன்பு இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவான். ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அதைத்தான் ஆபிரகாம் செய்தான். ಅದನ್ನೇ ಅಬ್ರಹಾಮನು ಮಾಡಿದನು. அவன் தேவன் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா, ದೇವನ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇದ್ದಿದ್ದರೆ தன் மகன்னு கூட அவனை காப்பாத்தி என் பையனெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலவன். ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡೇ ನನ್ನ ಮಗನನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅವನು ಹೇಳಲಿಲ್ಲ. கொடுத்தான். ಕೊಟ್ಟನು. தேவன் மேல அவ்வளவு அன்பு உள்ளவனாக ஆபிரகாம் இருந்தான். ದೇವರ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗ ಅಬ್ರಹಾಮನು ಇದ್ದನು. ஆனால் தேவன் அவனை விட பெரிய தகப்பன். ಆದರೆ ದೇವರು ಅವನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡ ತಂದೆ. அவர் என்ன திரும்ப செஞ்சாரு? ಅದನ್ನೇನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮನೇ, போதும், ಸಾಕು. உன் பையன் மேல நீ கத்திய போடாத, டக்குன்னு பிடிச்சு நிறுத்திட்டார். ನಿನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ಆ ಕತ್ತಿಯನ್ನು ಹಾಕಬೇಡ ಎಂದು ಆತನು ಹಿಡಿದುಕೊಂಡನು. உன்னையும் ஆசீர்வதிப்பேன், ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, உன் மகனையும் நான் காப்பாற்றுவேன், ನಿನ್ನ ಮಗನನ್ನು ನಾನೇ ಕಾಪಾಡುತ್ತೇನೆ, உன் மகனை ரட்சிப்பதற்கு நான் என் மகனை அனுப்புவேன், ನಿನ್ನ ಮಗನನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಮಗನನ್ನೇ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. அதுதான் தேவன். ಅದುವೇ ದೇವರು. அன்புள்ளவர். ಪ್ರೀತಿಯುಳ್ಳಾತನು. அவரை போல அன்புள்ள தேவன் யாரு? ಆತನಂತೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. அப்படி ஒரு தெய்வம் இந்தியாவில் இருக்குதா? ಆ ವಿಧವಾದ ದೇವರು ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಇದೆಯಾ? இங்கிலாந்துல இருக்குதா? ಇಂಗ್ಲೆಂಡಲ್ಲಿ ಇದೆಯೇ? ஐரோப்பால இருக்குதா? ಐರೋಪಾದಲ್ಲಿ ಇದೆಯೇ? துபாயில கிடைக்குமா? ದುಬೈಲಿ ಸಿಗುತ್ತದಾ? காசு கொடுத்தா கிடைக்குமா? ಕಾಸು ಕೊಟ್ಟರೆ ಸಿಗುತ್ತದಾ? அந்த மாதிரி தேவன் எங்கேயுமே இல்ல. ಆ ವಿಧವಾದ ದೇವರು ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினாரே, அவர்தான் அந்த தேவன். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡನಲ್ವೇ, ಆತನೇ ನಮ್ಮ ದೇವರು. புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்குது? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ? இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಂಶ ಚರಿತ್ರೆಯು அப்படின்னு சொல்லிட்டு ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿ, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுன்னு வருது. ಅಬ್ರಹಾಮನ ಕುಮಾರನಾದಂಥ, ಈಸಾಕನ ಕುಮಾರನಾದಂಥ, ಯಾಕೋಬನ ಕುಮಾರನಾದಂಥ, ದಾವೀದನ ಕುಮಾರನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂದು ಬರುತ್ತದೆ. ಏಕೆ? ஆபிரகாமுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ತನ್ನನ್ನು ತಾನು ತೋರಿಸಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தேவன், ಆ ದೇವರು அன்புள்ளவர், ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು, அவர் இரக்கத்தில் பெரியவர், ಆತನು ಕರುಣೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡವನು. சங்கீதம் ಕೀರ್ತನೆ 135 135 14 14 135 14 134 15. For the Lord will vindicate his people and have compassion on his servants. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறவர். ನಿಜವಾಗಿ ಯೆಹೋವನು ತನ್ನ ಪ್ರಜೆಯ ನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವನು, ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಕನಿಕರಿಸುವನು. அவர் இரக்கமுள்ளவர், ಆತನು ಕರುಣೆಯುಳ್ಳವನು. அவருடைய இரக்கத்திற்கு ஒரு அளவே இல்லை. ಆತನ ಕರುಣೆಗೆ ಮಿತಿಯೇ ಇಲ್ಲ. அவ்வளவு இரக்கம் அவர்கிட்ட உண்டு. ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ ಆತನಲ್ಲಿರುವುದು. சங்கீதம் 103 ಕೀರ್ತನೆ 103 13 103 ಕೀರ್ತನೆ. சங்கீதம் 103. As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ತಂದೆಯು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕನಿಕರಿಸುವಂತೆ ಯೆಹೋವನು ತನ್ನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರನ್ನು ಕರುಣಿಸುತ್ತಾನೆ. Psalm 103 verse 8. சங்கீதம் 103 8. ಕೀರ್ತನೆ 103 8. The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும்
மிகுந்த கிருபையும் உள்ளவர். ಯೆಹೋವನು ಕನಿಕರವು ದಯೆಯು ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯು ಉಳ್ಳವನು. Psalm 145 verse 9. 145 ಸಂಗೀತ 145 9. 9ನೇ ವಾಕ್ಯ. 145 9ನೇ ವಾಕ್ಯ. The Lord is good to all. He has compassion on all he has made. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ಯೆಹೋವನು ಸರ್ವೋಪಕಾರಿಯು, ತಾನು ನಿರ್ಮಿಸಿದವುಗಳನ್ನೆಲ್ಲ ಕರುಣಿಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. Isaiah chapter 66 verse 13. ಯೆಶಾಯ 66 13ನೇ ವಾಕ್ಯ. 66 அதிகாரம் 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா. As a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted over Jerusalem. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ತಾಯಿ ಮಗನನ್ನು ಸಂತೈಸುವ ಪ್ರಕಾರ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವೆನು, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲೇ ನಿಮಗೆ ದುಃಖ ಶಮನವಾಗುವುದು. Ephesians chapter 2 verse ಎಫೆಸದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ verse 25. 25 2:25. And in him you too are being built together to become a dwelling in which God lives by his Spirit. Sorry, 22. 22. 22 தான் படிச்சதா? ஓகே, நான் ராங்கா சொல்லிட்டேன். ஓகே, Ephesians chapter 2 verse 4. 2:4 ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ. But because of his great love for us, God, who is rich in mercy, rich in mercy, continue. That's all. 4-5 2 ಅದರಲ್ಲಿದೆ. தேவனோ made us alive. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் பெரிய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಕರುಣಾನಿಧಿಯಾಗಿದ್ದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮಗಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர்? ನಾವು ನಂಬುವಂತ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನು? சொல்லுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ಕರುಣೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳವನು. நாம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர்? ನಾವು ನಂಬುವಂತ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನು? தகப்பனை போல இரக்கம் காட்டுகிறவராயிருக்கிறார். ತಂದೆಯಂತೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர்? ನಾವು ನಂಬುವಂತ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆ? ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ಒಬ್ಬ ತಾಯಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಸಂತೈಸುವಂತ ಆತನು ಸಂತೈಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆ? அன்பை ಕಾಟುವುದಕ್ಕಾக, ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ தன் மகனையே அர்ப்பணம் செய்து விடுகிறார். ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಸಮರ್ಪಿಸಿದನು. யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 3ಾம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯ. 3:16. God so loved the world that he gave his one and only son, that he gave his one and only son, that whoever believes in him that whoever believes in that son, shall not perish, that person will not go to hell, but have eternal life. but he will live with God forever and ever. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன்
ವ್ಯಕ್ತಿತ್ವ ಆಳ್ತನ್மை உள்ளவராயிருக்கிறார். ದೇವರು ವ್ಯಕ್ತಿತ್ವ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்வுகள் இருக்குது, பாவனைகள் இருக்குது. ಆತನಿಗೆ ಭಾವನೆ ಇದೆ, ಸ್ಪರ್ಶವಿದೆ. அவருக்கு இரக்கம் காட்டுறதுக்கு அவருக்கு தெரியும். ಆತನ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. அன்பு காட்டுறதுக்கு தெரியும். ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತುಂಟು. எப்படி அன்பு காட்டுவாரு? ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு மேல இரக்கத்தை காட்டுவது போல அவர் காட்டுவார். ತನ್ನ ಒಬ್ಬ ತಂದೆಯು ತನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತೆ ಆತನು ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்ப்பாளோ அதுபோல அவர் நம்மை தேற்றுவார். ಒಬ್ಬ ತಾಯಿಯು ತನ್ನ ಮಗನನ್ನು ಹೇಗೆ ಲಾಲನೆ ಪಾಲನೆ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಹಾಲನ್ನು ಉಣಿಸಿ ಹೇಗೆ ಅದನ್ನು ಸಂತೈಸುತ್ತದೋ ಆ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಸಂತೈಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் தன்னுடைய மகனையே தன்னை நம்புற விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவதற்காக மகனையே தியாகம் செய்கிற அளவிற்கு அன்புள்ளவர். ದೇವರು ತನ್ನನ್ನು ನಂಬುವಂತವರಿಗೆ ತನ್ನ ಮಗನನ್ನೇ ತ್ಯಾಗ ಮಾಡುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು. ஆமென். ಆಮೇನ್. எத்தனை பேர் நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಾನು ಹೇಳುವುದು ನಿಜವೆಂದು ನಂಬುತ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ.